வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் பார்த்தீங்கன்னா மதுரையில் செக்கவுன் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்றதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து தப்பி தவறி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு புகழ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மறந்து பண்ணல தெரிஞ்சே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்னிங் மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இது பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்க ஒரு சூழ்நிலை. இப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 12% பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வங்கி இருக்கதா சொல்கிறாங்க. அது இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து 36% வந்து வாங்கிடுவார். 36% வாங்கினாலே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக மாறிடலாம். அது மட்டும் கிடையாது, இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 நடக்க போகிறதா சொல்கிறாங்க. விக்கிரவாண்டி பக்கம் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. இடம் கிடச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தனால தான் விக்கிரவாண்டியில் நடத்துகிறாருன்ற மாதிரியும் ஒரு பேச்சும் அடிப்படுது. அந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோட முதலமைச்சர் ரங்கசாமி வரதா சொல்கிறாங்க. அதே மாதிரி பவன் கல்யாண் துணை முதலமைச்சராக இருக்கார்ல ஆந்திராவில், அவரும் வரப்போகிறதா தகவல் இருக்குது. அது கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் வரப்போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் விஜயோருக்கு வெற்றி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் தன் பலத்தை கவர் பண்ணுறாரோன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டத்தை பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் பேஸுக்கு வந்து வச்சுருக்காரு விஜய். அதனாலவே பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்க நிறைய பேர் வந்து அதிமுக திமுகலாம் வந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க. நாம் தமிழ்லாம் முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறது அங்கே விஜய் தான் முன்னிறுத்தப்படுறாங்க. இதே வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவார். பட் 2 பேருமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜயை வந்து பார்த்திங்கன்னா ஆதரித்து அதிமுக வந்தால் வரட்டுன்ற மாதிரி நிலைக்கு விஜய் போயிடுவார். ஸோ அப்போ அந்த கூட்டணியும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சீமானு பார்த்திங்கன்னா தன்னை முன்னிறுத்தரும் பார்ப்பாங்க, அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பிஜேபி பார்த்திங்கன்னா இது வந்து பங்காளி சண்டை கிடையாது, இது மாமா மச்சா மாதிரி. ஸோ விஜயை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்திங்கன்னா முன்னிறுத்தத்துக்கு பிஜேபி வந்து கொஞ்சம் தயாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து விஜய் ஒரு கட்டளை இருக்கதை சொன்னாங்க. பிஜேபியிலேருந்து கட்சியிலேருந்து யார் வந்தாலும் இணைச்சிக்காதீங்க. திமுக அதிமுக வேறு எந்த கட்சியில் வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சாலும் ஏற்றுக்கோங்க, பிஜேபியிலேருந்து வந்தால் இணைச்சிக்காதீங்க. இப்போ குஷ்பு பார்த்திங்கன்னா கட்சி மாறதான் இருக்காங்க பிஜேபியிலேருந்து அவங்க. ஸோ குஷ்பு சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க. ஸோ பாஜகலேருந்து வந்தால் யாருமே சேர்த்துக்கன்ற மாதிரி வந்து விஜய் சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. நிறைய பேர் இணைய போகிறத சொல்கிறாங்க. 12 முன்னாள் அமைச்சர்கள் இணைய போகிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மகன் ஓபி ராஜேந்திரன் பேரும் அடிப்படுது. பார்த்திங்கன்னா அடுத்து பல கற்பையா ராதாகிருஷ்ணன்றவர், ஸோ சீனியர் பொலிட்டிஷியன், ஸோ அவங்களாம் இணைய போகிறதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா நடிகைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வர உள்ளதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ தக்க வச்சுருக்க நிர்வாகியில் வந்து கொஞ்சம் வந்து பசை கொடுத்தனால தான் வந்து தக்க வச்சுருக்காங்க. இந்த பசை கொடுக்குற நிப்பாட்டிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு போயிடுவாங்க அவங்களான்ற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. அதை படிப்படியாக பார்த்திங்கன்னா அவங்க பசையை கொடுத்துறது வந்து நிப்பாட்டுறதுக்கு என்ன வேலை பார்க்குறாருன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அது கொண்டு போகணும்னு பார்க்குறாரு. அது கொண்டு போயிட்டாருன்னா அந்த பசை கொடுக்குறது பார்த்திங்கன்னா நின்றும். ஸோ இப்போ எஸ்பி வேலுமணிக்கெலாம் 5 எல் பசை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கேபி முனுசாமிக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 எல் பசை கொடுக்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீரமணிக்கு பார்த்திங்கன்னா 2 எல் பசை. இந்த பசையை கொடுத்தா தான் வந்து அட்டம் பண்ணுவாங்க. பசை ஒரு டைம் கொடுக்கலன்னா எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா அகேன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. எந்த மாதிரி பேசுவாங்கன்னா ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு நிகரான எடப்பாடி பழனிசாமி இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா போட்டோன்னே இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுருக்கணும்னா பசையை கொடுத்துருவார். ஸோ இதுக்கு முன்னாடி கூட இப்படி ஆயிருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸோட 2ஆம் வர சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா திருமங்கலத்தில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்பி உதயகுமாரை பார்த்திங்கன்னா காலி பண்ண ஆர்பி உதயகுமார் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ இப்போ மட்டும் விமர்சிக்கலை. ஸோ சசிகலா பொதுச் செயலாளர் ஆக்கணும், முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து தீர்மானமே கொடுக்குறாரு. அதாவது அம்மா சமாதியில் பார்த்திங்கன்னா அவர் தான் வாசிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட துரோகி, ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகின்ற மாதிரி திட்டார். அவர் ஓபிஎஸ் சிபிஎஸ் அணி இணைஞ்சோன்னா ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா விஸ்வாசத்துக்கு இன்னொரு பேர் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சார். இதனாலவே ஆர்பி உதயகுமாருக்கு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மதுரையில் இருக்க நிர்வாகிகள் நிறைய பேர் கோவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2016 இந்த வேலையை பார்த்தாருன்னா 2021 எப்படி திருமங்கலத்தில் ஜெயிச்சாருன்னா அம்மாவோட பார்த்திங்கன்னா கோவில் கட்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் அவர் ஜெயிச்சார். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 2026 அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்ற மாதிரி தான் இப்போ விஷயம்லாம் வெளியேற்றிருக்கு. இந்த 234 தொகுதியில் எம்பி எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தல் வாரியாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 218 இடங்களில் பார்த்திங்கன்னா திமுக ஜெயித்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ வெளியே இருக்குது. அதனால தான் 200+ இடங்களில் ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா
திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இப்போ விஜய் கட்சி உள்ளே வந்திருக்கு, இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. ஆனால் இந்த கணக்கு வாரி இப்போ விஜயும் போட்டி இல்லாமல் இருந்தால் திமுக தான் ஜெயிக்கிறது உறுதியாயிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ 218 இடங்களில் திமுக ஜெயிக்குதுன்னா அதிமுக மிச்ச இடங்கள்னா இல்லை, வெறும் 10 இடங்கள் தான் ஜெயித்த மாதிரி. அந்த 10 இடங்கள் மிச்ச போக இந்த பாஜக ஒரு சில கட்சிகளை பார்த்திங்கன்னா இருக்குல்ல, அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பாமக 2 இடங்கள் அந்த மாதிரி. ஸோ அந்த தைரியத்தில் தான் 200+ இடங்களில் பார்த்திங்கன்னா திமுக ஜெயிக்குன்ற மாதிரி அவங்க எல்லாம் எல்லா இடத்துலையும் 40க்கு 40 மாதிரி இப்போ 200க்கு மேலே தான் ஜெயிப்போன்ற மாதிரி ஒரு சுற்றுப்பயணம் இப்போயே தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு. இப்போ விஜய் கட்சி பார்த்திங்கன்னா பரவாயில்ல, எல்லா கட்சியிலேருந்தும் வாக்கு சேதத்தை அவங்க கட்சிக்கு வர வைப்பாங்க. அதே மாதிரி பெரிய கட்சியாக பார்த்திங்கன்னா உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது. திமுகனா தமிழ்நாட்டு மட்டும் தான் போட்டிடுவாங்க. அதே மாதிரி அதிமுகனா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் போட்டிடுவாங்க. அது வேறு மாநிலங்கள் இருந்தாலும் போட்டிட மாட்டாங்க. பெரிய இல்லை, கர்நாடகாலாம் இருக்குது. ஆனால் விஜய் அப்படி கிடையாது, தமிழ்நாட்டிலையும் போட்டிவிடுவார். கேரளாவில் அதிக ஃபேன்ஸ் பேஸ் கொண்டவங்க விஜய். அதே மாதிரி கர்நாடகாலையும் ஆந்திராலையும் பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலையும் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ விஜய் ஒருவேளை பார்த்திங்கன்னா 2026 ஆட்சி அமைச்சிட்டாருன்னா அது அதிமுக தான் பெரிய கட்சின்றதை உடச்சி விஜய் கட்சி தான் பெரிய கட்சின்ற மாதிரி கொண்டு வந்துட வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பீதியாக இருக்காங்க. ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்றாங்க. இப்போ அதிமுக விஸ் திமுகன்றது அப்படியே மாறிடுச்சு. நடுவில் திமுக விஸ் பாஜகன்றது அதுவும் மாறி போச்சு. இப்போ பாஜகலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு போடுவாங்களா இல்லைன்ற ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ விஜய் வந்துட்டார், விஜய்க்கு தான் அதிக வாக்குகள் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி உட்பட சீனியர் முன்னாள் அமைச்சர்லாம் ஒரு கலக்கத்தில் இருக்காங்க. எஸ்பி வேலுமணியெல்லாம் ஒரு கனவுல இருக்கார், முதலமைச்சர் நம்ம அடுத்த முதலமைச்சர்லாம் கட்சியை கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவரே இனி ஆக முடியுமா, ஆக முடியாதா, இல்லை எதிர்கட்சியாச்சும் ஆக முடியுமா, ஆக முடியாதுன்ற ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க. திமுகவுக்கும் அதே சிக்கல் தான். திமுகலையும் பார்த்திங்கன்னா உள்ளடி வேலை நிறையா பார்த்திங்கன்னா நடந்தா இருக்குது. திமுக கட்சியிலையும் பார்த்திங்கன்னா நடவடிக்கை விரைவில் பாயின்ற மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவோட தலைவர் சொல்லிட்டு தான் இருக்கார் தொடர்ந்து. யார் யார் தேர்தலில் சரியாக வேலை பார்க்கலாம் அவங்களெல்லாம் மாற்றிட்டே வரன்ற முடிவில் வந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோவை பக்கம் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் ஒரு அமைச்சரை கொண்டு வரணுன்ற முடிவு வந்துட்டாங்க. கோவையில் தான் இந்த கொங்கு மண்டல பகுதியெலாம் ரொம்ப மோசமாக திமுக இருக்குது. வேறு எல்லா மாவட்டத்துலேயும் வேறு எல்லா பகுதியிலும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கொங்கு பொருளில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அங்கே எப்படியே ஜெயிக்கும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ராங்கான பார்த்திங்கன்னா செல்வாக்கான மாவட்ட செலவு பொண்ணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. மாவட்ட செலவு சரியாக வேலை பார்க்கலாம், மாவட்ட செலவு தோல்வி கொடுக்குறாருன்னா அவரை மாற்றிட்டே வர்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்காக உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு குழுவாக அமைச்சிருக்கதா தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பீதியை தான் கொடுத்துருக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.